Hello guys, welcome to Kaily's Goat Bank Exam Tamil. இந்த வீடியோட டைட்டில் பார்த்துருப்பீங்க, How to Prepare Bank Exams 2026. எஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அசெட் யாருக்குன்னா இந்த வருஷம் இருக்கக்கூடிய அப்கமிங்கில் இருக்கக்கூடிய பேங்க் எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் நம்ம யூஸ்வலாக டைட்டில் பார்த்துருப்பீங்களா How to Prepareன்னு, அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம நிறைய டேட்டாவோட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சாருமே நிறைய டேட்டாஸ் வச்சிருக்காரு. இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கிலையும் உங்களோட கமெண்ட்ஸ் நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ், சார் சொன்ன மாதிரி இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்க போது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ட்ரூத்னு சொல்லிட்டு. அப்பவே சொல்லியிருப்போம் இதை ஃபாலோ பண்ணி நம்ம நிறைய வீடியோஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணியும் அப்கமிங்கில் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வரப்போகுது அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஃப்ரீ மெட்டீரியல் ஃபாலோ பண்ணணும்னா ஓகே, இதை ஃபாலோ பண்ணால் எவ்வளோ டியூரேஷன் எடுக்கும், அதுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கலாம், இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங்கில் ஒன் பை ஒன்னாக நமக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக எல்லாத்தையுமே நம்ம வீடியோவாக கொடுக்க போகிறோம். சரிங்களா? எஸ், அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 அப்படின்னு சொல்லி நிறைய பிரிச்சிருக்கோம். அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், அதுக்கு என்னெல்லாம் நம்ம எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ் சார், போயிடலாம். எஸ், ஸோ இது பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம ரிலேட்டட் டு பேங்க் எக்ஸாம்ஸ் தான் வச்சுருப்போம். ஸோ ஈவன் பாருங்கள், ஆர்பிஐயுமே இருக்குது, ஆர்பிஐ கிரேட் டி. ஓகே, ஸோ நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நல்ல படிக்கிற பசங்க பக்கவா. எஸ், அது என்ன சரிங்க பாருங்க, ஆப்பிள் இருக்கு நம்ம மக்கள் ஆப்பிள் லேப்டாப். ஓகே, ஸோ எஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் நம்பர் தரோம், அப்புறம் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பேசலாம். எஸ், வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இது பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. எஸ், அவ்வளோதான். எஸ், ஒய் சூஸ் பேங்கிங் ஆஸ் அ கரியர். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங்குள்ளே வரும்போது முக்கியமாக இந்த இன்டர்வியூலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒய் சூஸ் பேங்கிங் ஒரே விஷயம் சார் நான் சொல்லிடுறேன். இந்த இங்கே கொடுத்துருக்கிறது தான் இந்த இமேஜ்லேயும் இருக்கு. எஸ் எஸ், ஸோ ஒய் சூஸ் பேங்கிங்னு என்ன சொல்லுவாங்க சார், ஐ லைக் டு டூ சர்வீஸ் டு த பீப்புள். ஸோ அதுக்காகலாம் கிடையாது, சேலரிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேங்க் எக்ஸாம் சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சேலரி மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 விஷயங்களுக்கு அதெல்லாம் ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எதுக்கு பேங்கிங்கை சூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கோம். எஸ், சார் சொன்ன மாதிரி அதுதான் உண்மை. இது பண்ண போகிறோம், சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நாமளே பார்க்குறோம். நம்ம பசங்களே நமக்கு தெரிஞ்சவங்களே எவ்வளோ பேர் அந்த சர்வீஸ் மைண்டோட இருக்காங்கன்னு தெரில. அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. இப்போ நாமளே ஒரு டவுட்டுன்னு கால் பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லா பேசுகிறாங்க, அங்கே போயிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் இந்த டைமில் நான் பிஸியாக இருக்கேன் அப்புறமா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கரெக்டாக கூப்பிட்டு பண்ணுறாங்க. ஒரு சிலர் கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறாங்க. அந்த ஜாபை லவ் பண்ணுறவங்க எவ்வளோ தான் அதில் இஷ்யூ இருந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு இன்னை வரைக்கும் ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஸ், சார் சொன்ன மாதிரி மெயினான விஷயங்கள் எது அப்படின்னா இந்த 4 விஷயம் தான். இந்த 4 விஷயத்துக்காக தான் பேங்க் ஜாபுக்கு போகிறாங்கன்னு சொல்லி அடிச்சே சொல்லலாம். ஒரு விஷயம் நீங்க கேட்பீங்க, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எங்க இருக்கு அப்படின்ட்டு. பிரான்ச்சஸை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அடாப்டிவ் நேச்சர் இருக்கணும். ஆர்கானிக்காவே ஒரு சில பிரான்ச்சஸ்லாம் தன்னால கஸ்டமர்ஸ் வருவாங்க. அந்த மாதிரியான இடமும் இருக்கு. இல்லாத இடத்துல போட்டா நாம தான் கொஞ்சம் கத்துக்கணும். அந்த இடத்துல கத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய லேர்னிங் தான். இனிஷியல் ஸ்டேஜ்ல இப்போ ஒரு 20-22 வயசுலாம் ஒரு சிலர் போறாங்க ஜாப்க்கு, 1 இயர் எல்லாம் போறாங்க இல்ல சார். இப்போ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேர்ன் பண்ணிப்பாங்க. லேர்ன் பண்ணிக்கணும். நீங்க அப்பவே கொஞ்சம் நீங்க அந்த லைஃபுக்கு அடாப்ட் ஆனீங்க அப்படின்னும் போது உங்களோட ஒவ்வொரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒன் பை ஒன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு நீங்க தான் ஃபைனலா அந்த எஸ்பிஐ இருக்குன்னா எஸ்பிஐயோட சேர்மன், இந்தியன் பேங்க் இருக்குன்னா இந்தியன் பேங்கோட சேர்மன், அந்த போஸ்டிங் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். எஸ், ஸோ கெரியர் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சோஷியல் ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரெஸ்டீஜ், இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இருக்கு. ஓகே, பேங்க்ல இருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மரியாதை சொசைட்டில இருக்கு. கண்டிப்பா நான் இனிஷியலா சொன்னேன்ல, சேர்மன் வரைக்கும் போலாமா, நான் கண்டிப்பா போக முடியும், போயிருக்காங்க நிறைய பேர். எஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் நடத்தக்கூடிய பேங்க் எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது தெரியும். மோஸ்ட்டாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இதை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பிபிஓல ஸ்டார்ட் பண்ணி எல்பிஓன்னு இருக்கு. எல்பிஓ இப்போ தானே சார் 2024 எல்பிஓ வந்து எக்ஸாம் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் பேங்கிங் பேட்டர்ன்ல இருக்கிறனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்பியர் ஆவாங்க. எஸ், இன்சூரன்ஸ்ல ஒரே ஒரு பெனிஃபிட் இருக்கு. அந்த பெனிஃபிட் நான் என்னன்னு சொல்றேன். பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிளர்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜெனரல் இடபிள்யூஎஸ்ல இருக்கீங்கன்னா 28 வரைக்கும் தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். ஆனா எல்ஐசி இப்போ இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இன்சூரன்ஸ் 30 இருக்கு. 30 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசினா 3, எஸ்சி எஸ்டினா 5, பிடபிள்யூடினா போது அவங்க கேட்டகரியிலிருந்து இன்னொரு 10 இயர்ஸ்.
ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சிலது நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம், ஓஎஸ்எல் மிஸ் பண்ணியிருக்கோம், NICL மிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதெல்லாம் எப்பயுமே ரெகுலராக வரதில்ல. இது கூட கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் டைம் கண்டிப்பாக வந்துடும். அது ஒரு 7 இயர்ஸ் அந்த மாதிரி தான் வருது. அண்ட் UIC ஓகே அது எஸ் அதெல்லாம் வருது. எஸ் இது வந்து நம்ம ஏன் கொடுத்துருக்கோம் சார்? அதான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா TNPSC, SSC, ரயில்வேஸ் இந்த மாதிரி IBPSமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கேலண்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. அண்ட் இந்த வருஷத்துக்கான எக்ஸாம் எந்த டேட்டில் நடக்குது அப்படின்றதுமே டென்டேட்டிவாக விட்டுருக்காங்க. மோஸ்ட்டாக இதே டேட்டாக நடந்துடும். ஏதாவது ஒரு மிஸ் மேட்ச் இருந்தால் 1 day 2 day தள்ளி போகலாம். பட் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸில் தான் நடக்கும். பட் ஏன் நம்ம இது டிஸ்பிளே பண்ணியிருக்கோம்னா நீங்கள் வந்து SSC, ரயில்வேஸ் இந்த மாதிரி TNPSC இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேலண்டர்ஸ் வருமே தவிர ஆனால் அந்த எக்ஸாம்ஸ் வந்து அந்த டைமில் தான் நடக்குமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டாகவே இருக்கும். பட் IBPS பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அந்த டைமுக்கு நடத்துவாங்க. ஏன்னா IBPS கிட்ட அந்த ஒரு ரெகுலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க 22nd 23rd கொடுத்துருக்காங்களா. அப்போ 22nd 23rd அப்போ August 1 படிச்சா போதுமா? அப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணா போதுமா? அப்படி கிடையாது. 21st 22nd 23rd அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு ஜூன் எண்டில் நமக்கு தெரியும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஜூலைலேருந்து நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்போ ஜூன் எண்டில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா நம்மள முன்னாடியே ப்ரிப்பேர்டா இருக்கணும். இந்த ஜூன் எண்டில் நோட்டிஃபிகேஷன் வந்தது போது ரிப்பீட்டர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்ட் போட ஆரம்பிப்பாங்க. டெஸ்ட் அப்படிங்கிற ஒன்று எடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்களும் அப்போ டெஸ்ட் எடுக்க ரெடியா இருக்கணும். அப்பதான் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா இந்த ஜாபை நீங்க எய்ம் பண்ண முடியாது. IBPS PO எய்ம் பண்ண முடியாது. அப்கமிங்ல இங்க முடியுது பாத்தீங்களா, ஃபைனல் RRB இருக்குல்ல, அங்கதான் போயிட்டு உங்களோட டெஸ்டினேஷனை முடிக்க முடியும். நெக்ஸ்ட் இயர் தான் நீங்க IBPS அப்புறம் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்பவே படிக்கணும், இது எய்ம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே பெட்டர் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல சார், இந்த இயர்ல இருந்து ஃபாலோ பண்ணி இப்போ SBI தான் ஃபர்ஸ்ட், அடுத்தது IBPS, RRB. ஸோ நமக்கு SBIயோட டேட் எப்பயுமே டென்டேட்டிவ் டேட் தெரியாது. ஸோ அப்போ நம்ம இந்த இயர் எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் SBI PO வரப்போகுது. லாஸ்ட் இயருமே இதான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ SBI தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது, கன்ஃபார்ம் வரப்போகுது. சரியா? ஓகே. எஸ். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது ஒரே பேட்டர்னில். ஸோ மல்டிபிள் எக்ஸாம்ஸ் இஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் சான்சஸ் டு சக்சீட். ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 சான்சஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம். இந்த என்டையர் எல்லா எக்ஸாம்ஸுக்குமான சிலபஸ் சேம் தான். ஒரே ஒரு இடத்துல மட்டும் டிஃபரன்ஷியேட் ஆகும். அது கரண்ட் அஃபேர், பேங்கிங் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். மற்ற எல்லாமே குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாம் சேம் தான். இதை நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல கேட்பீங்க, அதனாலே நான் சொல்லிட்டேன். எஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி பேங்க் எக்ஸாமுக்கு நாம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் ப்ரிப்பேர் ஃபார் மல்டிபிள் எக்ஸாம்ஸ். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா TNPSC, SSC, RRB அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கூடாது. ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். SSCனா SSC மட்டும், TNPSCனா TNPSC மட்டும். பட் மேக்ஸிமம் ஆஃப் க்ரௌட் ஏன் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு வராங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸாம்ஸ். ஸோ டோன்ட் ப்ரிப்பேர் ஃபார் மல்டிபிள் எக்ஸாம்ஸ். ஒன்று வந்து அச்சீவ் பண்ணி ஒன்று வந்து கோலாக செட் பண்ணி பண்ணுங்க. ஸோ பேங்கிங் வரீங்கன்னா பேங்கிங் மட்டும் படிங்க. எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஷார்ட்கட். ஸோ நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்குள்ளே வந்தோடனே என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட்கட்ஸ்லாம் தெரிஞ்சால் சீக்கிரமாக கிளியர் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து ஷார்ட்கட்ஸ் மேட்டர் கிடையாது. அந்த கான்செப்டை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறீங்க அப்படின்றதா மேட்டர். ஸோ பில்ட் ஸ்ட்ராங் பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் வைஸ் ப்ரிப்பரேஷன், குவான்ட் ப்ளஸ் ரீசனிங் ப்ளஸ் இங்கிலீஷ். ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியாக நீங்கள் பேசிக்ஸை படிச்சிருக்கணும். ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு டைம் டேபிளே இல்லாமல் நீங்கள் படிக்கக்கூடாது. ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு ஷெடியூல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை எப்போ படிக்கணும், எந்த நேரத்தில் எப்படி படிக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ ஸ்டெப் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். அண்ட் ஸ்டெப் 4 வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரிவிஷன் அண்ட் ரிவைஸ் டெய்லி அண்ட் வீக்லி. ஸோ நீங்கள் படித்ததை அடிக்கடி ரிவைஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒன்றும் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த ஸ்பீட்லாம் வரும். ஸோ இந்த ஸ்பீட் பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி இஸ் ஈக்குவல் டு செலெக்ஷன். ஸோ கன்சிஸ்டன்சியாக இருந்தால் மட்டும்தான் பேங்க் எக்ஸாமோட ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டன்சின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஸ்மார்ட் கன்சிஸ்டன்சி டு கிராக் பேங்க் எக்ஸாம். ஸோ இந்த 4 ஸ்டெப்பை வந்து நல்லா நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எஸ். இப்போ சார் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இந்த 4 மாதம், இப்போ எக்ஸாம் இல்லாத 4 months யூஸ் பண்றங்கிறது தான் ஸ்மார்ட் ஒர்க். இந்த டைம்ல படிக்க ஆரம்பிக்கணும், படிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி ஆகணும். அதை கன்சிஸ்டன்சியா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா செலெக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இது எல்லாருக்குமே காமன், பிகினர், ரிப்பீட்டர் எல்லாருக்கும் காமன். ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஸ்மார்ட்டா படிக்க போறேன் நானு, ஸ்மார்ட்டா ஒர்க் அப்படி கிடையாது. அந்த ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது. அதையும் முதல்ல மைண்ட் பண்ணிக்கணும். சரியா? எஸ். எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ரிப்பேர் பேங்க் எக்ஸாம்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
100 டே ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒன்று இருக்குது. இது வந்து முக்கியமாக குவான்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணக்கூடிய விஷயம். நம்ம கூட அது பழகணும். எஸ், ஒரு விஷயம் சார், நாங்க இங்க ஒரு விஷயம் வச்சிருக்கோம். எவ்வளவு பேர் இந்த வீடியோவை கன்சிஸ்டன்சியா பாக்குறீங்க, கரெக்டா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ண போறேன். எதுக்காக அப்படின்னா இங்க பாருங்க, வெல்கம் ஃபியூச்சர் பேங்கர்ஸ் நமக்கு செட் பண்ணிருப்போம். ஃபியூச்சர் பேங்கர் உங்களுக்காக தான், ஓகேவா? பேங்கர் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பேங்கர் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு பேர் நீங்க வந்து பேங்கர் சொல்லி கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். சரியா? அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நீங்க இந்த வருஷத்தை எப்படி நீங்க வந்து டெடிகேட்டடா எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? எஸ், இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும், கன்சிஸ்டன்சி ஆஃப் 100 days கேன் சேஞ்ச் யுவர் என்டையர் கெரியர். ஸோ 100 days நீங்கள் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் 100 days கூட தேவையில்ல, ஒரு 10 நாள் ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா அது பழக்கமாயிடும். அதே மாதிரி தான் இந்த விஷயமும். ஸோ இது வந்து பழக்கப்படுத்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஃபேஸாக பிரிச்சிருக்கோம். எஸ் சார். எஸ், இந்த 4 ஃபேஸை பற்றி நம்ம அப்கமிங்ல எல்லாமே அதை தான் பார்க்க போகிறோம். ஜீரோ டு ஸ்பீட், கோர் கான்செப்ட், கேம் சேஞ்சர், மெயின்ஸ் மாஸ்டரி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இதில் இங்கிலீஷ் மிஸ் ஆயிருக்கும். எஸ், இங்கிலீஷ் ஏன் மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னா அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அப்புறமா பேச போகிறோம். சரியா? எஸ், ஏன் இதில் இங்கிலீஷ் கொண்டு வரல அப்படின்னா, இங்கிலீஷ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ஒரு முக்கியமான ஒரு ரோலாகவும் ப்ளே பண்ணுது. ஏன் அப்படின்னா நிறைய தமிழ் மீடியத்திலிருந்து வந்தவங்க இருக்காங்க, நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நான் பெருசாக படிக்கவே தேவையில்லை சார், எனக்கு இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை, இனிஷியல் ஸ்டேஜில் கற்றுக்க வேண்டியது அப்படின்னா இந்த 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேங்க் எக்ஸாம்ஸில் இது 2ம் ஸ்பீடாக போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. சரியா? எஸ், அதனாலதான் இதை நம்ம மெயினாக கொண்டு வந்திருக்கோம். அது ஓகேவா? இதை பத்தி பார்த்துடலாம். எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஜீரோ டு ஸ்பீட், லாக் யுவர் ஈஸி மார்க்ஸ். அதாவது என்னன்னா என்னென்ன டாபிக்ஸ் ஈஸியா இருக்கோ அது வெல் வெர்ஸ்டா இருந்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸை ஈஸியா நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம் சார். கிளியர் ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் வித் ஈஸி டாபிக்ஸ். பேங்க் எக்ஸாம்ல ஈஸியான டாபிக்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம ப்ரிலிம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நீங்க எதெல்லாம் ஈஸி டாபிக்ஸ்னு கேட்டீங்கன்னா நம்ம இங்க கொண்டு வந்துருவோம். சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரியஸ். இந்த நம்பர் சீரியஸ்க்குள்ள 2 டைப் இருக்கு, மிஸ்ஸிங், ராங்னு சொல்லி. அடுத்து குவாட்ராட்டிக்ஸ், பர்சன்டேஜ் ரேஷியோ. இந்த பர்சன்டேஜ் ரேஷியோ இல்லாம ஆவரேஜுமே சேர்த்துக்கலாம். ஆவரேஜ் அடுத்த இமேஜ்ல வச்சிருப்போம், ஆவரேஜ் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது குவான்ஸ்ல. ரீசனிங்ல இன்இக்வாலிட்டி, ஆல்பா நியூமெரிக் சீரியஸ், நம்பர் சீரியஸ், ஆல்பாபெட் சீரியஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்க்கு ஃபேஸ் 2க்கு கூட ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு சிலர் நான் ரொம்ப எய்ம் பண்ணியிருக்கேன் சார், இந்த இயர் கண்டிப்பா நான் கிளியர் பண்ணுவோம், அக்ரெசிவா படிப்பேன் அப்படிங்கிறவங்க அதையுமே இங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ப்ரீ பிளான்டா போறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப நல்ல விஷயம். சிலாகிசமோட பேசிக்ஸ் கத்துக்கணும். இந்த சிலாகிசம் மட்டும் தயவு செய்து நல்லா கத்துக்கோங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த சிலாகிசம் குழப்பிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா கரெக்டா கத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா சிலாகிசம்ல நிறைய விஷயம் இருக்கு. கேன், நெவர் பி, சம் நாட், நோ, ஒன்லி a few, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ்டான இருக்கும். அந்த ஒன்லி a fewக்கு டயக்ராம் இப்போ வரைக்கும் நிறைய பேரால கரெக்டா போட முடியல, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் கொண்டு வர முடியல. டாப்பராகவே இருந்தாலும் நம்ம கோட்ல அசஸ்மெண்ட் டெஸ்ட் வைக்கிறோம். அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்ல ஒரு டாப்பர் வந்து ரீசனிங்ல ஒரு 4 தப்பு பண்ணிருக்காங்க. எங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னா சிலாகிசம்ல 3 கொஸ்டின் தப்பு பண்ணிருக்காங்க. எஸ். ஸோ அதே மாதிரி இந்த ஃபேஸ் 1ல ஈஸியான டாபிக்ஸ் தான் பண்ணணும். எடுத்த உடனே பசில் சீட்டிங்லாம் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம இதுக்கேற்ற மாதிரி பிரிச்சிருக்கோம். ஸ்பீட் அண்ட் ஸ்கோர் பூஸ்டரை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா குவான்ஸ்ல ஒரு 15 to 20 மார்க்ஸ் கன்ஃபார்ம். 35 கொஸ்டின்ஸ்க்கு. ரீசனிங்க்கும் சேம் அதே மாதிரி தான். இன்இக்வாலிட்டியில ஒரு 4, சிலாகிசம்ல ஒரு 4னா 8, ஆல்பா நியூமெரிக்ஸ்ல 4னா 12, இதுல ஒரு 2, இதுல ஒரு 2 அப்படின்னா கூட இதுலயுமே 18 மார்க் வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கு. எஸ். நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர் கான்செப்ட்ஸ். மோஸ்ட் பீப்புள் ஹிட் திஸ் வால் அண்ட் டர்ன் பேக், யூ பிரேக் த்ரூ இட். அதாவது என்னன்னா மோஸ்ட்டாக இதை வந்து தொடமாட்டாங்க நிறைய பேர். ஓகே, ஈஸியான டாபிக்ஸ் படிச்சிட்டோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கக்கூடிய மற்ற சீட்டிங் அதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ரொம்ப டஃப்பான சீட்டிங் பசிலு, அப்புறம் அரித்மெட்டிக்கு, டிஐ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க, சின்ன கான்செப்ட்ஸ்லேயே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இல்லாமல் அவுட்ஸ்டாண்டிங்காக மற்றவங்க மாதிரி இல்லாமல் நீங்கள் தனித்துவமாக இருக்கணும்னா இதை நீங்கள் படிச்சிருக்கலாம். நாங்கள் இங்கே நிறைய டாபிக்ஸ் கொடுக்கல. எங்கள் டைம் அண்ட் ஒர்க்கை ஃபாலோ பண்ணி, டைம் அண்ட் ஒர்க் மட்டும் கிடையாது, பைப் அண்ட் சிஸ்டம் இருக்கு. டைம் அண்ட் ஒர்க் நல்லா படிச்சீங்கன்னா பைப் அண்ட் சிஸ்டம் போடலாம். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நல்லா படிச்சிங்க, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அந்த ஸ்பீட் நல்லா படிச்சிங்கன்னா ட்ரெயின் சம்ஸ் நல்லா போடலாம், போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் நல்லா போடலாம். ஸோ அப்படியே தனித்தனியாக வரும். ஒவ்வொரு டாப்பிக்கை பேஸ் பண்ணி 2 டாபிக்லாம் வரும். ஸோ நீங்கள் அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, இருக்கிற கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக போடலாம். ரீசனிங்கில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் தனித்தனியாக வரும். லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்கொயர் சீட்டிங், ரெக்டாங்கிள், பேரல் சீட்டிங், இந்த மாதிரி எக்ஸாகோனல்,
பென்டாகோனல் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு, நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பசில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இது வந்து இங்க கீழே வர வேண்டியது லீனியர் சர்க்குலர்லாம், பசில்ஸ் வந்து தனியா வரும், பாக்ஸ் பசில் வரும், ஃப்ளோர், ஃபிளாட், இந்த மாதிரி சீக்வன்சி பேஸ்டு பசில், டேபிள் பேஸ்டு பசில் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வந்துட்டே தான் இருக்கும். அப்புறம் மந்த் பேஸ்டு பசில், இயர் பேஸ்டு பசில் உள்ள வர வர நீங்க ஒவ்வொன்றா கத்துப்பீங்க. இது எல்லாமே இங்க முடிக்கணும். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 செட்டை நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு லீனியர் அரேஞ்ச்மெண்ட் சொல்லி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா 2வது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும் வேற டைப்ல. சரியா பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், அதை பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். எஸ், ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக நம்ம வச்சிருக்கோம். அதான் கன்சிஸ்டன்சி பில்ட்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ கன்சிஸ்டன்ஸாக பண்ண உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். எஸ். நெக்ஸ்ட் ஃபேஸ் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கேம் சேஞ்சர் ஃபேஸ். ஸோ அப்படின்னா ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு டிரான்சிஷன் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸ் இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் அட்வான்ஸ் லெவல் சம்ஸ் டு அவுட் ஸ்மார்ட் ஆவரேஜ் கேண்டிடேட்ஸ். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2ல ஓகே ஓரளவுக்கு பேசிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, பட் அதுலேயே அட்வான்ஸாக சால்வ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இந்த ஃபேஸ் 3ல ரெடியாக இருந்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு போகிற ஸ்டேஜுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவான்ஸில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ட்ரெயின்ஸ், மென்சுரேஷன், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர். முக்கியமாக இந்த மென்சுரேஷன் ப்ராபபிலிட்டினா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொடவே மாட்டாங்க. பட் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா தான் மற்றவங்களோட நீங்கள் கொஞ்சம் தனியாக இருப்பீங்க. அண்ட் ரீசனிங்குமே அட்வான்ஸ்டான பசில்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. டிஐ அதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். என்ன சொல்றது, ஆவரேஜ், ரேஷியோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே அரித்மெட்டிக்கும் டெவலப் ஆயிருக்கும். இங்கே கேஷ்லெட் பேஸ் பண்ணியும் டிஐ நம்ம சால்வ் பண்ணி கற்றுக்கணும். சார் சொன்ன மாதிரி தான் மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். எஸ், இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். எஸ். ஃபேஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் லெவல். ஸோ இப்போ ஃபேஸ் 3லேருந்து டிரான்சிஷன் ஆகி இப்போ ஃபேஸ் 4 வந்திருப்பீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக மெயின்ஸ் லெவலான இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணும். எடுத்தோடனே மெயின்ஸுக்கு போனீங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஒவ்வொரு ஃபேஸாக வர தான் ஓகே மெயின்ஸ் வரும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஃபேஸ் 2ல எடுத்து மெயின் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க. மெயினா பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட்ல அவங்க நீங்க இனிஷியலா பண்ணவே கூடாது. ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராங் ஆகணும். ப்ரிலிம்ஸை வந்து கிளியர் பண்றதுக்கு நம்ம டாபிக் வைஸ் மார்க்கோ, செக்ஷன் மார்க்கோ அதை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஃபுல் மார்க் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மெயின்ஸுக்குள்ள நீங்க வந்து மெயினா வரணுமே. அப்புறம் வந்து மெயின்ஸை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் அதில் கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட் வேரியேஷனா தான் இருக்கும். அந்த டிஃபிகல்ட் லெவல் பெருசா தெரியாது. இல்ல எடுத்தோடனே சால்வ் பண்ண ஆரம்பிச்சா ஓ இவ்வளவு கஷ்டமா இருக்கான்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டு தான் போகணும்னு தோணும். எஸ், அதனால இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, அரித்மெட்டிக் ஓரியன்டட் டிஐ. முன்ன நான் சொன்னல, கேஷ்லெட் சொல்லும் போது சொன்னா அரித்மெட்டிக் ஓரியன்டட் டிஐ. இந்த டேட்டா சஃபிஷியன்சிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க அரித்மெட்டிக் நல்லா ஸ்ட்ராங்கா ஆயிருந்தீங்க அப்படின்னாவே டேட்டா சஃபிஷியன்சி அதில் தான் சால்வ் பண்ண போறீங்க. குவான்டிட்டி கம்பேரிசனும் அதே மாதிரி தான், அதை ஃபாலோ பண்ணி தான் வரப்போகுது. எல்லாமே அரித்மெட்டிக்னா அரித்மெட்டிக் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. இதை மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மெயின்ஸ் லெவலுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் ரீசனிங்குமே அதுதான், லாஜிக்கல் ரீசனிங் எக்ஸ்ட்ரா படிக்க போறீங்க. பிளஸ் கோடட் டாபிக்ஸ் நிறைய வரும். சரியா, இந்த ஆல்பாபெட்லேயே பார்த்துருப்பீங்க, அதில் கோடட் மிக்ஸ் பண்ணி நிறைய வரப்போகுது. கோடட் ஸ்லாஜிஸும் இருக்கு, கோடட் இன்இக்வாலிட்டி இருக்கு. ஸோ இது எல்லாமே மெயின்ஸ்ல தான் இருக்கு. சரியா? எஸ். ஸோ நீங்கள் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 வந்து ஃபேஸ் 4 வரும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ அதான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருப்போம். டிஃபிகல்ட் இஸ் நார்மல், கீப் கோயிங். எஸ், இதே தான், இந்த டயக்ராம் மாதிரியே தான். என்னடா இது, பார் கிராஃப் இருக்கு, பை சார்ட் இருக்கு, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் டிஐ இருக்கு, மிஸ்ஸிங் டேபிள் டிஐ இருக்கு. இது பார்க்கும்போது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்குல்ல. இதை பொறுமையா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா புரிஞ்சிடும். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கணும், ஃபர்ஸ்ட் கொஸ்டினையுமே பார்க்கணும். இதை பார்த்துட்டு கொஸ்டினை பார்க்கணும், அப்ரோச் பண்ண முடியுமா இல்லையா அந்த கொஸ்டின்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். மேபி இந்த சார்ட் புரியல அப்படின்னாலும் கொஸ்டின் புரியுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல இருந்து மட்டும் டேட்டா கேட்டிருப்பான், நம்ம அதை வச்சு போனா கூட சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதையே நிறைய பேர் பண்ணாம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை பண்ணக்கூடாது. அதெல்லாம் இங்கிருந்தே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. எஸ். ஸோ இப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா 100 டேஸ்ல ஒரு ப்ரோ ஆஸ்பிரண்ட் லெவலுக்கு நீங்க ரெடி ஆகலாம். அதுக்கப்புறம் மார்க் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் மார்க்கை ஏற்றிக்கலாம். ரெடி ஆகணும், மெயினாக ரெடி ஆகணும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஐபிபிஎஸ் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ ஐபிபிஎஸ் கிட்ட ஒரு ஃபிலாசபி இருக்கு. கண்டிப்பா நீங்கள் ஐபிபிஎஸ் சைட்ல போயிட்டு அபவுட் அஸ் அப்படின்ற ஒரு காலம் இருக்கு, அதை கிளிக் பண்ணி கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஃபிலாசபி வச்சிருக்கான். ஸ்பீடு, அக்யூரசி, கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ரெக்ரூட்மெண்ட் நடத்தணும், அக்யூரஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கட் ஆஃப்ஸ் இதெல்லாம் இருக்கணும், செலெக்ஷனில் அக்யூரசி இருக்கணும், அண்ட் சில விஷயங்கள் கான்ஃபிடென்ஷியலாக நம்ம வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபிலாசபி வச்சிருக்கான். சேம் அந்த மாதிரி நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஃபிலாசபி வச்சிருக்கீங்க. இவங்க இது எந்த மாதிரி அப்படின்னு சார் சொல்றாரு அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலைல ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னா ஆகஸ்ட்ல ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். 1 மந்த் கேப்ல அக்டோபர்ல மெயின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்பிட்வீன்ல ஒரு 1 மந்த், அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர் கேப்ல டிசம்பர்ல இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும். மெயின்ஸ் ரிசல்ட் வந்து டிசம்பர் முடிஞ்ச உடனே ஜனவரியில் ரிசல்ட் இருக்கும். இந்த ப்ராசஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இயர் ஐபிபிஎஸ் பிஓ எஸ்ஓ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதுன்றது நமக்கு தெரியாது. நமக்கு தேவை அந்த டேட்டை மட்டும் தான், டென்டேட்டிவ் டேட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ரிசல்ட் என்னைக்கு வரப்போகுது எல்லாமே சும்மா தான், அப்ராக்சிமேட்டா தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு எந்த டேட்டுமே தெரியாது. ஸோ அவங்க அது எல்லாமே
ஒரு மாதிரி ஸ்மூத்தா கொண்டு போய் முடிப்பாங்க. ஆனா நமக்கு அது ஒரு மாதிரி ஒரு ஹார்டா தான் ஃபீல் ஆகும், என்னடா இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம அதை யோசிக்காம கரெக்டா நம்மளோட ப்ரிப்பரேஷனை மட்டும் நம்ம கோலா வச்சிருந்தோம் அப்படின்னா, அதுதான் நம்ம நீங்க விஷனா வைக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா சக்சஸ் அப்படிங்கிறது வரும். நீங்க அது இல்லாம நம்ம தேவையில்லாத யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எப்ப அட்மிட் கார்டு வரும், எப்ப நோட்டிபிகேஷன் வரும், எப்ப ரிசல்ட் வரும்னு சொல்லி யோசிக்கவே கூடாது. நம்ம டார்கெட் நம்ம நல்லா பண்ணிட்டு வந்துடணும். பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சக்சஸ் அப்படிங்கிறது வந்துடும். அந்த மைண்ட் செட்டோட ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே பாசிபிள். எஸ் ஸோ யுவர் மைண்ட் செட் அண்ட் கன்சிஸ்டன்சி டிசைட் யுவர் சக்ஸஸ். ஸோ நீங்களுமே அந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா சக்ஸஸ் அப்படின்றது வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பிளான் த ஒர்க் த பிளான். ஸோ ஒர்க்கை பிளான் பண்ணிட்டு அப்படி விட்டுறக்கூடாது. ஸோ அதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும், அந்த ஒர்க் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். பிளான் எக்ஸிக்யூட் வின். எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணீங்கன்னா உங்களோட செலெக்ஷன் வந்துடும் கண்டிப்பாக. அதுதான் மெயின், அதான் நமக்கு கொடுத்துருக்கோம். விஷன் கரெக்டாக இருக்கணும். கோலை வந்து கரெக்டாக பிளான் பண்ணுங்க. எந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலை பிளான் பண்ணுங்க. அது பிளான் மேலே வந்துருச்சு. பிளான் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், ப்ராப்பரா அந்த எந்த டேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த டேஸ்ல என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ் வந்துடும். ஸோ செலெக்ஷன் லோடிங்லேயே இருக்கும் உங்களுக்கு. எஸ், ஒரு செலெக்ஷன் இல்ல, மல்டிபிள் ஆஃப் செலெக்ஷன்ஸ் வரும். அது ரொம்ப முக்கியம். எஸ். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட டேக்அவே என்ன அப்படின்றத மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. என்ன புரிஞ்சிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பர்ஃபெக்டாக படிக்கணும், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மென்டார்ஷிப்லாம் தேவைப்படுதுன்னா எஸ் நம்மளோட கோட் அவைலபிளாக இருக்குது. ஸோ கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி படிங்க. கோட் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே மறக்காமல் எங்களை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சிருக்கோம், அதை ஃபில் பண்ணிங்கனாலுமே மென்டார் கால் பேக் வரும். ஸோ இதுதான் வந்து சொல்ல நினச்சோம். ஸோ விருப்பம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சார் சொன்ன மாதிரி தான், கோட்டை பற்றி எந்த டவுட்னாலுமே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே மோர் தென் எனஃப். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணலாம். எஸ். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே எங்ககிட்ட சொல்லுங்கள். அடுத்த அப்கமிங்கில் வீடியோஸ் வரும், இதை தொடர்ந்து வரும். அதை மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு போன வருஷம் நான் இப்போ படித்து கிளியர் பண்ணவங்களாம் நிறைய கமெண்ட் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்களோட பிரேக் டவுன்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் கைஸ், எல்லாத்துக்குமே தேங்க்யூ. டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. பாய்.